அனைவருக்கும் வணக்கம். கூடிய விரைவில் உச்சம் பெறும் குரு. அதிசாரமாக குரு பகவான் கூடிய விரைவில் உச்சம் பெற இருக்கிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு ஏற்பட போகும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதி ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு பகவான் அதிசார கதியில் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக திருமணம், காதுகுத்து, வளைகாப்பு சம்பந்தமான பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவங்களுக்கு இந்த தருணங்கள்ல இந்த சுபவிரய செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள் பதிகிறதுங்க. இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட தேவையில்லைங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பெற்றோரின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தருங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம் நன்மை தரும் விதம் அமையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் பலன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எனவே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. தேக நலம் சீராகும். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்களால் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டுங்க. உயரதிகாரிகளுடைய பலத்தால் உங்களுக்கு சில காரியங்களை எளிதில் முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூட இருக்கு. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் மற்றும் லாப அதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. அதனால் இத்தருணங்கள்ல குருவினுடைய பார்வை சனி மீது பதிகிறது என அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சிக்கு பின்னால் சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மிக கவனமாக இருப்பது அவசியங்க. நிதி நெருக்கடி நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான
மனதிற்கு திருப்தி அளிக்காதுங்க. இருந்தாலும் கூட இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் தேவைங்க. அதே போல பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை சக்கரம் சுழலும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக மேற்கொள்ளாமல் சற்று கவனத்தோடு எச்சரிக்கையோடு மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.